யெகோவா இதே பிரேட்டின் வழியாக தேவநாம மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களை, இன்றைக்கு மற்றவர்களோடு நாம் நட்பு பாராட்டும் போது வேதாகமத்தின்படி சில காரியங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாத போது நாமும் பாவத்தில் விழ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கு நிறைய விசுவாச பிள்ளைகள் அவங்க நட்பு வட்டாரத்தை பார்க்கும்போது சரியில்லாத நட்பின் வழியாக இடறி போகிறாங்க. நீங்கள் கேட்கலாம், பைபிளில் கூடுமானவரை மற்றவங்களோட ஐக்கியமாக இருக்க சொல்லப்பட்டு இருக்குதே அப்படின்னு. கரெக்டு தான். ஆனால் வேதாகமத்தில் 2 கொரிந்தியர் 6:14 பார்க்கும்போது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பழகிறதுக்கும் பிணைக்கப்படுகிறதற்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் அவிசுவாசிகள் ரட்சிக்கப்படாதவங்க கூட பழகும்போது நீங்கள் ஆண்டவரின் கட்டளை கற்பனைகளுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அதே நேரம் அவங்க கூட சேர்ந்து பாவ செயல்களில் நீங்களும் விழுந்து போகக்கூடாது. அவங்க அதை நியாயப்படுத்தும் போது வசனத்தின்படி அதை தவறு என்று சுட்டிக்காட்டும் ஞானமும் ஜாக்கிரதையுள்ள இருதயமும் நமக்கு கண்டிப்பாக வேண்டும். குறிப்பாக பிள்ளைங்க எப்படி பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? வாலிப பிள்ளைகள் ஸ்கூல் காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் என்ற காரணத்துக்காக அவங்க கூட சேர்ந்து வேதத்துக்கு புறம்பான சில காரியங்களை பின்பற்றுவது, அதாவது பழகி பிணைக்கப்படுறாங்க. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அவிசுவாசிகள் நீதியற்றவர்களோடும் விக்கிரக ஆராதனைக்காரரோடும் பழகும்போது நம்ம தலைமுறைகள் அவங்க சில தவறுகளை செய்யும்போது என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க இந்த தப்பை பண்ணுறாங்க, ஏன் எனது பெற்றோர் இதை தடை பண்ணுறாங்க என்ற எண்ணம் அவங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிளாக சினிமா பார்க்குறது. சில நேரம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தாலும் பிள்ளைகள் வழி தப்ப அதிக சான்ஸ் இருக்குது. இப்படிப்பட்டவங்க கூட பழகும்போது பிரியமானவர்களை தவறான அர்த்தத்தில் எடுத்துக்காதீங்க. அவங்களுடைய காரியங்களில் நீங்கள் பிணைக்கப்படாதீங்க. நல்ல மரியாதை உங்கள் மேலே வச்சிருக்கக்கூடியவங்களும் இவங்களும் இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்னு உள்ள மனநிலைமை அவங்களுக்கு ஏற்படும். அதை விட நல்ல நெருக்கமான நட்பை விசுவாச பிள்ளைகளோட வைங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை உயர்த்துகிற நபர்களோடு நீங்கள் அதிகமான நட்பு பாராட்டுங்க. 15வது வசனத்தில் பார்க்கும்போது, கிறிஸ்தவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. நீங்கள் எப்படி, உங்கள் நட்பு வட்டாரம் எப்படி இருக்குது? இந்த காலத்தில் இப்படியெல்லாம் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிரியமானவர்களை, நீங்கள் ஜெபித்து ஆவியானவரோடு வாழ்கிற பிள்ளைகளாக இருந்தால் உங்களை அவர் கற்றுத்தந்து வழி நடத்துவார். நீங்களும் ஜாக்கிரதையாக இருப்பீங்க. சரியா? ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.